கேட்டுக்கொண்டிருக்க ஒரு தியானமும் உடைய சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். சிறப்பாக இந்த மகிழ்ச்சியான நாளில் உங்களோடு நானும் பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவனை தேடி வந்திருக்கிற உங்கள் உள்ளங்களுக்கும் உங்கள் இல்லங்களுக்கும் தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் அனைத்து நன்மைகளையும் நிறைவாக தந்து உங்கள் வாழ்க்கையின் பயணத்தில் இடைப்பட்டு நன்மையும் கிருபையும் தொடர வாழ்த்துகிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கடவுள் தொடர்ந்து ஆசீர்வதித்து சிறப்பாக வழிநடத்துவாராக. ஆமீன். அருமையானவர்களே, நம்முடைய தென்னிந்திய திருச்சபை முறையின்படி இன்றைக்குரிய தலைப்பாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பெண் குழந்தைகளை பாதுகாத்தல். பெண் குழந்தைகளை பாதுகாத்தல், ப்ரொடெக்டிங் த கேர்ள் சைல்டு. நல்ல அழகான ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. முன்னுரையாக உங்களோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு செல்ல நான் ஆசைக்கின்றேன். சிறுவர்கள் கடவுளுடைய பார்வையில் சிறப்புக்குரியவர்கள். கடவுள் சிறுவர்களை அதிகமாக நேசிக்கின்றார். குழந்தைகளோடு தம்மை அடையாளப்படுத்துகின்றார். திருமறையில் பெண்களை குறித்து அதிகமாக நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக ரூத், எஸ்தர் என்கின்ற பெண் என்கின்ற சிறப்புக்குரிய பகுதிகளாக புத்தகங்களாக நாம் பார்க்கின்றோம். அவ்வண்ணமாகவே துவக்கத்திலே மோசேவை கண்டெடுத்து ராஜகுமாரத்தை நீராடச் செல்லுகின்றாள். அப்பொழுது நாணல் பட்டியலே ஒரு குழந்தை இருக்கிறது. தண்ணீரில் குழந்தை இருப்பதை கண்டு குழந்தையை கண்டெடுத்து அரண்மனைக்கு கொண்டு செல்லுகின்றார். அவ்வளவாக சிறைப்பிடித்து வரப்பட்ட சிறு பெண் நாகமான் குசரோகம் நலம் பெற அவள் வழிவகுக்கின்றாள். அருமையானவர்களே, அவ்வளவாக பல நிலைகளில் பெண்களின் பங்கு அதிகமாக இருக்கிறது. பெண்கள் மிக சிறப்புக்குரியவர்கள் என்று நான் முதலில் சொன்னேன். அவனமாக இதனை நான் முன்னுரையாக வைத்து படிக்கின்ற பகுதிகளை மையப்படுத்தி உங்களோடு நான் 3 தலைப்பின் கீழாக அருளாற்ற ஆசைக்கின்றேன். முதல் தலைப்பு, விசுவாசத்தினால் நிறைவான வாழ்வு. விசுவாசத்தினால் நிறைவான வாழ்வு. கடவுள் எப்பொழுதுமே வாழ்வு கொடுக்கின்றவர். அந்த வாழ்வை நிறைவாக கொடுக்கின்றார். யாருக்கு கொடுக்கின்றார்? அவருடைய பிள்ளைகளுக்கே கடவுள் கொடுக்கின்றார். படிக்க கேட்டு 1ஆம் திருமறை பகுதியில் யோபின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்றோம். ஊர்சு தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனிதன் இருக்கின்றான். அவன் உண்மை உள்ளவனாக, ஆண்டவருக்கு அஞ்சி வாடுகின்றவனாக, ஆண்டவருக்கு எப்போது தன்னை மையப்படுத்துகிற மனிதனாக இருக்கின்றான். ஆனால் உண்மையுள்ளவனாக இருக்கின்றான். வாழ்க்கையில உபத்திரவத்தை அனுபவிக்கின்றான். ஒன்று தெரியுமா? நல்லவர்கள் தான் வாழ்க்கையில பிரச்சனை வரும். உண்மையானவர்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். நேர்மையானவர்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். உத்தமனாய் இருக்கின்றான். யோபு மொத்தம் 42 அதிகாரங்கள் இருக்கிறது. முதல் 2 அதிகாரங்களிலே யோபுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. எல்லாம் அழிந்து விடுகிறது. ஒரு பக்கம் தன்னுடைய பிள்ளைகள் மரித்து விட்டார்கள். ஒருபுறம் மனைவி வெறுக்கின்றார். ஒருபுறம் சொத்துக்கள் அழிகிறது. ஒருபுறம்
நண்பர்கள் வெறுக்கிறார்கள், நண்பர்கள் வெறுக்கிறார்கள், பிள்ளைகள் மறிக்கிறார்கள், மனைவி வெறுக்கின்றால், சொத்துக்கள் அழிகிறது. யோபுக்கு எத்தனை பிரச்சனை? சத்தமா சொல்லுமா, எத்தனை பிரச்சனை? 4 பிரச்சனை. 4ஆம் பிரச்சனை யாருக்கு? நல்லவனுக்கு. ஆனா யோபு அதை சொல்லிட்டுனே, நல்லவனுக்கு 4ஆம் பிரச்சனை, உண்மையாளர்களுக்கு வாழ்க்கை உள்ள பிரச்சனை. 4ஆம் பிரச்சனை நல்லவனுக்கு. எல்லாம் இழந்து விட்டான், இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனாலும் பாருங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நான் பார்ப்பேன். அந்நிய கண்களால் அல்ல, என் கண்களால் அவரை நான் பார்ப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கின்றார். யோபு சொல்லுகிற வார்த்தை படிக்கேட்டு திருமறை பகுதியில் அழகா சுட்டி காட்டப்படுகிறது. எல்லாம் இழந்தவன் யோபு, உத்தமன், உண்மையானவன், கடவுளுக்கு பயந்தவன், வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். ஒன்று தெரியுமா, கடவுளுக்காக இழக்கும் பொழுது அதை நாம் இரட்டிப்பாக நாம் பெற முடியும். யோபு 42:12 கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்க பின்னிலைமை அவர் ஆசீர்வதித்தார். 1ஆம் அதிகாரத்தில் எல்லாம் முடிந்து விட்டது, கடைசி அதிகாரத்தில் எல்லாம் பெற்றுக் கொள்ளுகின்றார். ஒன்று தெரியுமா, ஒரே நாளில் எல்லாம் அழிந்தது. ஆனால் யோபுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை அவன் பெறுகின்றான். சர்வ வல்லவர் அழகா சுட்டி காட்டப்படுகிறது. ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்து போன மனிதன் வாழ்க்கையின் கடைசியிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை பெறுகிறான். அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட தெரியுமா, இரட்டிப்பான ஆசீர்வாதம். முன்னிலை பார்க்க பின்னிலை ஆசீர்வாதமாக இருந்தது. எனக்கு அருமையான திருச்சபை மக்கள், இந்த ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில, எங்கள் குடும்ப வாழ்க்கையில, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில, நாங்கள் செய்கிற பணிகளிலே நாங்கள் எதை இழந்திருக்கிறோமோ அதை நாங்கள் இரட்டிப்பாய் பெற வழிதார அழகா சுட்டி காட்டப்படுகிறது. 13ஆம் வசனத்திலே 7 குமாரர் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். இழந்ததை பெற்றுக் கொள்ளுகின்றார். இன்று நாம் நன்மையை பெற வேண்டும் என்று சொன்னால், தேவையை பெற வேண்டும் என்று சொன்னால் சிலவற்றை இழந்துதான் ஆக வேண்டும். இழப்பில் இருந்து லாபம் உடைந்தால்தான் கடவுள் நம்மை உயர்வாய் வைப்பார். தள்ளப்பட்டவரை தாங்குகிறவர், உடைக்கப்பட்டவரை உருவாக்குகிறவர், சிதைத்தவரை சிகரத்தில் வைக்கிறவர், சிதைத்தவரை சிகரமாக வைக்கிறவர். அழகை சுட்டி காட்டப்படுகிறது. 3 குமார்த்திகளும் 7 குமாரரும் பிறக்கின்றார்கள். அழகான ஒரு வசனம், 15 வசனம். தேசத்திலே யோபின் குமார்த்திகளை போல சமுதிரமான பெண்கள் காணப்படவில்லை. என்ன அழகான ஒரு செய்தி, அழகான ஒரு வார்த்தை. அவரை போல் அழகுள்ள யாரும் இல்லை என்ற ஒரு செய்தி. யோபுடைய பிள்ளைகள் அழகுக்குரியவர்களாகி எப்பொழுது இழக்கும் பொழுது, எப்பொழுது நம்மை விட்டு கைவிட்டு விலகி செல்லும் பொழுது, ஒன்றை சொல்லுகிறேன், ஒருவேளை எது நம்மை விட்டு விலகி போகிறதோ, எது நம்மை விட்டு தள்ளி போகிறதோ, எது வாழ்க்கையில கிடைக்கலையோ, எங்கு சோர்ந்து போறோமோ, எங்கு வெட்கப்படுறோமோ, எங்க அசிங்கப்படுறோமோ, எங்க தலைகுனிறோமோ, அங்கதான் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற முடியும். யோபுடைய வாழ்க்கை பிரச்சனையான ஒரு வாழ்க்கை. எல்லாவற்றையும் சந்தித்துக் கொண்டு வருகின்றான். அழகா சுட்டி காட்டப்படுகிறது. கடவுள் அவரை ஆசீர்வதிக்கின்றார். 16 வசனம் வாசிங்க. 42:16. யோபு
140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறை பிள்ளைகளை கண்டான். பாருங்கய்யா, வாழ்க்கையில முதல் அதிகாரத்தில் எல்லாம் இழந்து போன ஒரு மனிதர். வசனம் சுட்டி காட்டப்படுகிறது, 4 தலைமுறையை கண்டான். ஒன்று தெரியுமா? உண்மை உள்ளவர்கள், நேர்மை உள்ளவர்கள், கடவுளுக்கு பயப்படுகிறவர்கள், அஞ்சி வாழ்வீர்கள். 4 தலைமுறை அல்ல, 5 தலைமுறையும் காண்பீர்கள். உண்மையாயிருக்கிறவர், ஆண்டவருக்கு அஞ்சி வாழுகின்றவர்கள், கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றவர்கள். எனக்கு அருமையான திருச்செவி மக்களை, அதுக்கு அடுத்த வசனம், நெடுகாலம் இருந்து பூரண வயதுடனாய் மரித்தார். பாருங்கள், முதல் அதிகாரத்திலே வாழ்க்கையை முடிந்து போன ஒரு வாழ்க்கை, கடைசி அதிகாரத்தில் இரட்டிப்பாய் பெறுகிறான். அது முக்கியமல்ல, பிள்ளைகள் அழகுக்குரியவர்கள், அது முக்கியமல்ல, இரட்டிப்பான நன்மை அது முக்கியமல்ல, 4 தலைவரை கண்டான் அது முக்கியமல்ல, பூரண வயதுள்ளவனாய் இருந்தான். யார் உத்தம? யார் ஆண்டவருக்கு அஞ்சு வாழுகிறவர்? எனக்கு அருமையான திருச்சபை மக்கள், ஆண்டவரே உம்மை நாடி தேடி வந்திருக்கிறோம் ஐயா, உம்மை நாடி நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் ஐயா. எங்கள் வாழ்க்கையிலே நிறைவை தாரும். இவருடைய வாழ்க்கையிலே நிறைவான வாழ்வை தந்தே, நிறைவான நன்மையை கொடுத்தே, எங்கள் வாழ்வை தாரும் என்று கேட்போம். ஆக முதல் குறிப்பை நான் சுருக்கமாக முடிக்கிறேன். விசுவாசத்தினால் நிறைவான வாழ்வு. இரண்டாவதாக விசுவாசத்தினால் முழுமையான வாழ்வு. விசுவாசத்தினால் முழுமையான வாழ்வு அல்லது நிலையான வாழ்வு. மத்தேயு 15:26 படிக்கின்ற நற்செய்தியிலே அவர் தீரு சீதோன் பட்டணங்களுக்கு அருகே போகின்றார். கானான பெண் ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று அவர்களுக்கு கொடிய வேதனைப்பட வாசிங்க. அந்த வசனம் 22 வாசிங்கம்மா. அப்பொழுது கானான ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், என் மகள் கொடிய வேதனைப்படுகின்றார். இங்கு பெண் குழந்தைக்காக மன்றாடி நிற்கின்றார். முதல் குறிப்பிலே பெண் பிள்ளைகளை பார்த்த யோவுடைய பெண் பிள்ளைகள். இங்கு ஒரு பெண் வருகின்றார், தாவீது குமாரனே எனக்கு இரங்கும். லூக்கா 18 பார்க்கிறோம், பாதையிலே பார்வை என்ற ஒரு மனிதன் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையிலே கதறுகிறான். இயேசுவின் சத்தத்தை கேட்கிறான், இது என்ன என்று விசாரிக்கிறான். இயேசுவின் சொல்லுகிறார்கள், தாவீது குமாரனே இரங்கும் என்று மன்றாடுகின்றார். அதட்டுகின்றார்கள். மீண்டும் தாவீது குமாரனே இரங்கும் எதிர்பார்த்து நிற்கின்றார். அதட்டினார்கள். மீண்டும் சத்தத்தை இருக்கின்றான், எனக்கு இரங்கும் ஆண்டவரே. அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இந்த பகுதியில் தாவீது குமாரனே இறங்க, என் மகள் கொடிய வேதனை அடைகின்றார். மகளுக்காக அவர் மன்றாடுகின்றார், மகளுக்காக வேண்டி நிற்கின்றார். அழகாக சுட்டி காட்டப்படுகிறது. அடுத்த வசனம், அவர் ஒன்றும் சொல்லவில்லை. வாசியமா 23. ஒரு வார்த்தை சொல்லவில்லை. வந்து அனுப்பிவிடும். இதேதான் லூக்கா 18 பார்வை இழந்த மனிதன் சத்தமிடும் பொழுது பேசாமல் அதட்டினார்கள் சீஷர்கள். இந்த இடத்தில் சீஷர்கள் பார்க்கிறோம், கடவுள் ஒன்று பேசவில்லை, வசனம் சுட்டி காட்டப்படுகிறது, இவளை அனுப்பிவிடும். ஆனால் அவர் தேவைக்காக வருகிறார். எனக்கு அருமையானவர்களே, தன் குழந்தை
இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் போது எந்த தாய் தான் ஏற்றுக்கொள்? அழகா சொல்லுவார்கள், அழகான ஒரு வார்த்தை, பிள்ளை தொல்லை கொடுத்தால் தாய் ஏற்றுக்கொள்ளுவார். பிள்ளைக்கே தொல்லை என்றால் எந்த தாய் தான் ஏற்றுக்கொள்ளுவார்? சொல்லுங்க. பிள்ளை தொல்லை கொடுத்தால் தாய் ஏற்றுக்கொள்ளுவார். பிள்ளைக்கே தொல்லை என்றால் சத்தமா சொல்லுமா? ஆமா. பிள்ளை என்னதான் கஷ்டம் கொடுத்தாலும் அந்த சுமையை கூட தாய் சுகமாக இருக்கின்றவள். ஆனால் அந்த குழந்தைக்கே சுமை என்று சொல்லும் போது, வேதனை என்று சொல்லும் போது எந்த தாயாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? தன் உடலையும் உதிரத்தையும் அப்படியே குழந்தைக்கு கொடுக்கின்றவள் தாயானவள். தாயின் அன்பை அளவிட முடியாது. ஏற்கனவே சொல்லிருக்கிறேன், ஒரு தந்தையின் குணம் மலையின் உச்சியை விட உயரமானது, தாயின் குணம் கடலின் ஆழத்தை விட ஆழமான அன்பு. அழகாக சுட்டி காட்டப்படுகிறது. குழந்தைக்காக மன்றாடுகின்றார். சீஷர் சொல்லுகிறார், அனுப்பிவிடும் என்று. அழகான ஒரு வசனம் பாருங்கள். காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார் எனக்கு அனுப்பப்பட்டேனே என்று வாசிக்கும் அந்த வசனம். காணாமல் போன இசைவிட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே என்று வேறு ஒன்று இருக்கமல்ல. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேர குமார விசுவாசியோடு கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைமடிகள் தந்துள்ள அன்பு கூர்ந்தார். மத்தேயு 1:21 தம் ஜனங்களை பாவல் நீக்கி உலகத்திற்கு வந்தவர். மத்தேயு 1:23 இம்மானுவேலராகிய ஆவார். எனக்கு அருமையானவளே, வாழ்க்கையில நிறைவை கொடுக்க, நிம்மதியை கொடுக்க, தேவையை சந்திக்க கடவுள் வந்திருக்கிறார். அழகை சுட்டி காட்டப்படுகிறது. காணாமல் போன இசைவேட்டார் ஆகியுள்ளது. அதற்காக நான் எதற்காக வந்திருக்கிறேன்? அழகான வசனம். அவர் வந்து பணிந்து வாசிக்கும் 25 வசனம். அவள் வந்து, ஆண்டவரே, அவரை பணிந்து கொண்டார். ஆண்டவரே உதவும் ஐயா, உதவி செய்யும் ஐயா. தன் குழந்தைக்காக மன்றாடுகிறார் தாய். தனக்கு இருக்கிறதோ இல்லோ தன் பிள்ளைக்கு கொடுக்கிறவள் தாய். ஒரு குழந்தைக்கு பிரச்சனை என்றால் தாயால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஐயா, தாங்கிக் கொள்ள முடியாது. அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் தாய்க்கு கிடையாது. கதறுகின்றார், வேண்டி நிற்கின்றார். ஆண்டவரே, என் மகள் வேதனைப்படுகிறாள், கொடிய வேதனைப்படுகின்றார். பணிந்து கேட்கின்றார், பணிந்து மன்றாடுகின்றார். எனக்கு அருமையானவளே, தன் குழந்தைக்காக வேண்டி வருகின்றார், குழந்தைக்காக வேண்டி நிற்கின்றார். அழகான ஒரு வசனம் வாசி 28 வாசிகள. பிரதித்திரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்பினபடியாக கடவுள். அந்நேரமே அவள் மகள் நலம் அடைந்தார். இதுதான் விசுவாசத்தினால் முழு நன்மை, விசுவாசத்தினால் நலமான வாழ்வு. எனக்கு அருமையான திருச்செவி மக்களே, இயேசு சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. நீ விசுவாசப்படி உனக்கு ஆக கடவது. விசுவாசத்தினால் இந்த நிலையான முழுமையான ஒரு வாழ்வு. இன்று விசுவாசத்தோடு உள்ளே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில, என் குடும்ப வாழ்க்கையில, என் பிள்ளைகள் வாழ்க்கையில, என் கணவன் வாழ்க்கையில, என் மனைவி வாழ்க்கையில, என் பேர் பிள்ளை வாழ்க்கையிலே ஒரு நலத்தை தாரும் ஐயா, சுகத்தை தாரும் ஐயா. எதிர்பார்த்து வந்திருக்கிறார். மன அமைதி தர வேண்டும் வந்திருக்கிறோம். கலங்காதே, திகையாதே. நான் உன் ஆண்டவர், உனக்கு வாழ்வு கொடுக்க வந்த ஆண்டவர், உனக்கு நன்மை செய்ய வந்த ஆண்டவர். உன்னை ஒருபோது நான் விட்டுவிட மாட்டேன். நான் உன் பரிகாரியாக ஆண்டவர். விசுவாசத்தினால்
நிலையான வாழ்வு. முதலில் விசுவாசத்தினால் நிறைவான வாழ்வு, இரண்டாவது விசுவாசத்தினால் நிலையான வாழ்வு, மூன்றாவது விசுவாசத்தினால் நினைப்பதற்கு மேல் வாழ்வு. வேகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் என்றார். பாருங்கள், எவீரு ஜபாலய தலைவர் இங்கு உரையாடல் இயேசு நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவர் உடைய மகள் மரித்து போனார். என்னையா கொடுமை, வேதனையிலும் வேதனை, கொடுமையிலும் கொடுமை. வாசிங்க 36ஆம் வசனம். இயேசு கேட்டவுடனே போதும், அவங்க ஜெபாலயத்தை சொல்றாங்க. அது யாரு கேட்கிறது? கடவுள் இயேசு கேட்கிறார். அவர் சொன்னதை இவர் கேட்கின்றார். உடனே இவர் சொல்லுகிறார், பயப்படாதே. எப்படி விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே. இதுக்கு கடவுள் உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார், நீ கலங்காதே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. எதை குறித்து நீ எண்ணி உள்ளே வந்தாய், எது நடக்க வேண்டும் என்று உள்ளே வந்தாய், எது வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் நினைத்து உள்ளே வந்தாய், உனக்கு எல்லாம் நன்மையாக நடக்க வசனம் சுட்டி காட்டப்படுது. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அழகா சுட்டி காட்டப்படுகிறது. 38ஆம் வசனத்தில் அவர்கள் புலம்பி அழுதார்கள். வேற்றுதார், அவர் புலம்பி அழுததை கடவுள் பார்க்கிறார். இதே யோவான் 15:35ஆம் வசனத்தை 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே இயேசு கண்ணீர் விட்டார். இங்கு புலம்பி அழுதலை கடவுள் பார்க்கின்றார். ஒன்று தெரியுமா, கலங்குகிற மக்களோடு கடவுள் கலங்கி நிற்கின்றார். உபத்திரப்படுவோடு கடவுள் உபத்திரப்படுகிறார். இன்று பலனில் உடைந்து போய் வேதனையோடு கண்ணீரோடு மன உளைச்சலோடு எதிர்பார்த்து நாம் வருகின்றோம். வசனம் சுட்டி காட்டப்படுகிறது. அவர்கள் புலம்பி அழுதை கடவுள் பார்க்கிறார். கடவுள் கண்ணீரை காண்கின்ற கடவுள், கண்ணீரை துடைக்கிற கடவுள். ஆகாரின் கண்ணீரை துடைக்கிறார். அழுகிற கண்ணீர் அன்று நாணல் பெட்டியிலே 3 மாத குழந்தையாக அடித்து செல்லப்பட்டதை தெரிந்து பார்க்கும்போது குழந்தை அழுதால் தண்ணீரில் கண்ணீர். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரே குளத்தில் கொண்டு போய்விட யாரும் இல்லையா என்று சொல்லி அவர் கலங்கி நிற்கின்றான். குளம் கலங்குகிறது, கண் கலங்கி நிற்கிறது. இந்த கண்ணீருடைய வாழ்க்கை தெரியுமா? கலங்கிய ஒரு வாழ்க்கையா? வெளியில் சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கையா? பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கையா? யாரிடத்தில் சொல்லுவேன் என்னுடைய கஷ்டத்தை? யாரிடத்தில் சொல்லுவேன் மன உளைச்சலை? யாரிடத்தில் சொல்லுவேன் என்னுடைய வேதனையை? கலங்காதே, சோர்ந்து போகாதே. அருமையானவர்களே, கலக்கத்தில் இருப்பவருக்கு களிப்பு கொடுக்க வந்த ஆண்டவர், உதவியற்றவருக்கு உதவி செய்கிற ஆண்டவர். இங்க பார்க்கிறோம், புலம்பி அழுதை கடவுள் காண்கின்றார். அந்த இடத்தில் லாசரு மரித்த பிறகு இயேசு அங்கு செல்லுகின்றார். ஆண்டவரே, 4 நாளாயிற்று, இது நாருமே என்று சொல்லுகிறார். ஒன்று தெரியுமா? நாறுகிறதை நறுமணமாக மாற்றுகிறவர் நமது ஆண்டவர். முடியாததை முடித்து வைக்கிறவர் நமது ஆண்டவர். நடக்காததை நடத்தி வைக்கிறவர் ஆண்டவர். அழகாக சுட்டி காட்டப்படும். இயேசு லாசருவே, சத்தமா சொல்லுங்க, லாசருவே எங்கிருந்து வெளியே வா, எங்கிருந்து? மரணத்திலிருந்து வெளியே வா, அது முக்கியம் அல்ல.
வெளியே வந்த பிறகு இயேசு சொல்லுவாரு, என்ன தெரியுமா சொல்லுவாரு? அவருடைய கட்டுகளை, சத்தமா சொல்லுமா, கட்டுகளை சத்தமா சொல்லுங்க. வெளியே வான்னு சொன்ன கடவுள், கண் கலங்கிய கடவுள், வெளியே வான்னு சொன்னாரு. கட்ட விட்டு வெளியே வான்னு சொல்லல. வெளியே வந்த பிறகு இயேசு என்ன சொல்ல தெரியுமா? கட்டை, சத்தமா சொல்லுங்கம்மா. ஏன் ஏன் அவங்க சொல்றாரு? என்னம்மா கட்டு கட்டும் மனுஷன், நீ தானே கட்டு கட்ட, கட்டவே நீ தானே கட்டு கட்ட கதை பேசுற, நீ அவரு. நான் கட்டு கட்டவே இல்லை, கட்டு கட்ட பேசுறவே இல்லை, கதை கதைய பேசுறவே இல்லை. நான் கட்ட அழுக்க வந்த ஆண்டவா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்துடைய வாழ்க்கையில கட்டி போட்டார்கள். கட்டப்பட்டவர்களோடு கட்டப்படாத கடவுள். சொல்லுங்க, கடவுள் என்ன பண்ண முடியாது? கட்ட முடியாது. என்ன பண்ண முடியாது? கடவுள் என்ன பண்ண முடியாது? சத்தமா சொல்லுங்க. கட்ட முடியாது. இல்ல, கட்டத்துக்குள்ள வைக்க முடியாது. கடவுளுக்கு என்ன கிடையாது? டைம் ஆச்சு. கடவுள் என்ன கிடையாது? கட்ட கிடையாது. கடவுளுக்கு கரை கிடையாது. கடவுளுக்கு கரையும் இல்லை, கரையும் இல்லை. சொல்லுங்க, கடவுளுக்கு கரையும் இல்லை, கரையும் இல்லை. என்ன கரை? கரை என்ன கரை? மாவு கரையா? பாவ கரையும் இல்லை, கரையும் இல்லை. அப்படின்னா அர்த்தம் கடவுளுக்கு என்னைய கிடையாது? போயினேகலாம். கடவுளுக்கு கரை கிடையாது, கரையும் கிடையாது. கலங்கி எழுதார் இயேசு. வெளியே வா என்று சொல்லுகின்றா. மார்த்தாள் மரியாள் பெண்கள் கலங்கி நின்னாங்க. ஐயா, அருமையான திருச்செவி மக்களே, இன்னைக்கு நீங்கள் நானும் எதை குறிஞ்சி கலங்கி நிற்கிறோம்? எதை குறித்து கலங்கி போனோம்? என் கணவருக்கு உடல்நிலை சரியில்லை, என் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை, பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லை, கலங்கி போய் நிற்கிறோமா? கலங்காது. நான் ஒன்று ஆண்டவா. அழகாக சுட்டி காட்டப்படுகிறது. 41ஆம் வசனம் வாசிக்கல. மார்க் 5:41. பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். சிறுபெண்ணே எழுந்திரு, கையை பிடித்தா. எல்லோரும் முடிஞ்சிச்சு நினைச்சாங்க. ஐயா, ஒன்று தெரியுமா? எந்த இடத்துல நீங்கள நான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறோமோ அங்கதான் என் வாழ்க்கை தொடங்க போகுது. எங்க வாழ்க்கை இல்லை, இனிமே வாய்ப்பு இல்லை, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நினைக்கிறோமோ அங்கதான் வாழ்க்கை கடவுள் துவங்கி வைக்க போகிறார். சிறுபெண்ணே எழுந்தர, தலித்தாகுமே கையை பதாக சொல்ல. இயேசுவை தொட்டவர்கள் சுகமானார்கள், இயேசுவால் தொடப்பட்டவர்கள் சுகமானார்கள். சொல்லுங்க, இயேசுவை தொட்டவர்கள் சுகமானார்கள், இயேசுவால் தொடப்பட்டவர்கள் சுகமடைந்தார்கள். இயேசு கையை பிடித்து சிறுபெண்ணே எழுந்தர, தலித்தாகுமே, சிறுபெண்ணே எழுந்திரு. அழகான வசனம், 42ஆம் வசனம். சிறுபெண் எழுந்து, உடனே வாசிமா, சிறுபெண் எழுந்து நடந்தால். இதுதான் என் கொடுமை. எத்தனை வயசு? ஆமா, எப்படி இருக்கும் அந்த தாய்க்கு? அவருக்கு எப்படி இருந்து இருக்கும்? ஜபாலத்தோட எப்படி இருந்து இருக்கும்? அந்த அழுதவருக்கு எப்படி இருந்திருக்கும்? 12 வயது குழந்தை. சிறு பெண்ணே எழுந்திர. இன்னைக்கு நம் தலைப்பு என்ன தெரியுமா? பெண் குழந்தைகளின் பாதுகாத்த. நான் செய்தி அங்கு வருகிறேன். நாகமான் சிறு பெண் சிறைப்பிடித்து வரப்பட்டவர். அதுக்கப்புறம் பார்த்தோம் நம்ம யோபுடைய பிள்ளைகள் அழகுக்குரியவர்கள்.
இந்த இடத்தில் பார்க்கின்றோம் அழகான ஒரு வார்த்தை, கானானிய ஸ்திரீ. இங்கு பார்க்கிறோம், சிறு பெண்ணே எழுந்திரு, விசுவாசத்தினால் நினைப்பதற்கு மேல் வாழ்வு. முதலில் நிறைவான வாழ்வு, இரண்டாவது நிலையான வாழ்வு, மூன்றாவது நினைப்பதற்கு மேல் வாழ்வு. எப்போ? விசுவாசத்தினால். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எனக்கு அருமையானவர்களே, உங்களோட ஒரு சில வார்த்தையை நான் முடிக்கின்றேன். நான் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த போது 3 மாதங்கள் எக்ஸ்போஷருக்காக சேலம் என்னை அனுப்பினார்கள். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இடத்திற்கு அனுப்புவார்கள். சேலத்தில் டான் பாஸ்கோ அன்பு இல்லம், ஆர்சி ஃபாதர் இருக்கிற இடம். அந்த இடத்தின் பெயரே அனாதை இல்லம், டான் பாஸ்கோ இல்லம். அதனுடைய சைல்டு நம்பர் 1098. ஒரு நாள் அங்கு 3 மாதங்கள் தங்கியிருக்கும் பொழுது அங்கு வந்து இருப்பவர்கள் அப்பா அம்மா இல்லாதவர்கள், அப்பா அம்மா யார் என்று தெரியாதவர்கள். ஒரு நாள் நடந்த ஒரு நிகழ்ச்சி, நாங்கள் படுத்துக் கொண்டிருக்க விடிகாலையில் ஒருவன் சொல்லுகிறார், ஒரு குழந்தை அருகில் இருக்கிற குப்பை தொட்டியில் ஒரு பெண் குழந்தை இருக்கிறது என்று. நேரடியாக ஃபாதருக்கு போன் வருகிறது. அந்த ஆர்சி ஃபாதர், ராயன் ஃபாதர் எனக்கு தகவல் கொடுக்கின்றார். நாங்கள் சொல்லுகின்றோம், அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய் யார் என்று தெரியாது. பச்சிலம் குழந்தை, பெண் குழந்தை. அதை கொண்டு வந்து சேர்த்து மருத்துவம் அனுமதிக்கப்பட்டு அது வளர்ந்து தொடர்ந்து அவர்கள் அந்த அனாதை இல்லம் டான் பாஸ்கோ எடுத்து கொண்டு வருவார்கள். நடந்து என்ன தெரியுமா? அன்று நடந்த செய்தி, 3 மாதங்கள் காலையிலும் மாலையிலும் ரயில் நிலையங்களில் பேருந்து நிலையங்கள் செல்லுவோம். எங்கெல்லாம் பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவளை கண்டுபிடித்து கொண்டு வருவோம். நன்றாக உணவு கொடு, குளிக்க வைத்து உணவு கொடுத்து தங்க வைப்போம். அது அழகான ஒரு பணி, சிறப்பான ஒரு பணி. சிறு குழந்தைகள் அங்கு அதிகமாக சேலம், தருமபுரி, ஈரோடு, நாமக்கல் நடக்கிற செய்தி என்ன தெரியுமா? கருவறையே பிள்ளைகளுக்கு கல்லறையாய் மாறிவிடுகிறது. பெண் குழந்தைகளை சொன்னால் அவர்களுக்கு நெல்லை கொடுத்து அளவை கொடுத்து அவர்கள் அழித்து விடுவார்கள், கருவிலை அழித்து விடுவார்கள். அது பல நிலையில் பார்த்து அதிர்ந்து போனோம். நாங்கள் திருப்பூரில் 10 வருடங்கள் முன்பதாக திருப்பூரில் பணியாற்றி கொண்டிருந்த போது ஒரு குடும்பத்தை வந்து பகிர்ந்து கொண்டார்கள். ஐயா, 2வது குழந்தை பெண் குழந்தை என்பதால் என் கணவர் என்னிடம் சத்தம் போடுகின்றார். பெண் குழந்தை வேண்டாம் என்று சொல்லுகிறார், வேற கொடுத்து விடலாம் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் எப்படி நடக்கிறது? பெண் குழந்தை என்று சொன்னால் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். எங்கேயோ வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். பெண் என்று சொன்னால் வேண்டாம் என்று தள்ளிவிடுகிற ஒரு கூட்டம் சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆமாயா, ஆனால் கடவுள் குழந்தைகளை, பெண் குழந்தைகளை, ஆண் குழந்தைகளையும் அதிகமாக நேசிக்கிறார். கடவுளுடைய பார்வையில் பெண் சிறுவர்கள் சிறப்புக்குரியவர்கள். இந்த நவம்பர் மாதம் குழந்தைகள் குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரம் சிறப்பாக குழந்தைகள் நாளும் நாம் கொண்டாடினோம். அருமையானவர்களே, அருமையான திருச்சபை மக்களே, இன்று பல நிலைகளில் குழந்தைகளை பார்க்கும் பொழுது இன்று நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. பிள்ளைகள் குறிப்பாக ஓட்டல்களில் பெஞ்சு துடைக்கிற பணியை குழந்தைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். புத்தகம் சுமக்க வேண்டிய வயதிலே அவர்கள் குறிப்பாக ஓட்டல்களிலே பல நிலைகளிலே தள்ளப்பட்டு வாழ்க்கை இழந்து பிள்ளைகள் காணப்படுகிறார்கள். இதற்கு யார் காரணம்? சமுதாயம் பல நிலையில் தள்ளப்படுகிறது. பெண் குழந்தைகள் சிறப்புக்குரியவர்கள். எனக்கு அருமையானவர்களே, கடவுள் நல்லவர், கடவுள் சிறப்புக்குரியவர். நினைப்பதற்கு மேல் வாழ்வு. சிறு பெண்ணே எழுந்திரு. 12 வயதுள்ள சிறு பெண் எழுந்து நடந்தா, வாழ்வு கொடுத்தா, வாழ்வை நிறைவாக்கினார். ரைட், இது 3 இருக்கட்டும். இன்று நாம் இன்றைய சூழலில் வந்து விடுவோம். இன்று நம் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அவரவர்களுக்கு அவர்கள் தேவைப்பட்டது.
இன்று எங்களுக்கும் பல தேவைகள் இருக்கிறது. தேவையோடு உள்ளே வந்திருக்கிறோம், எதிர்பார்த்து வந்திருக்கிறோம், நடக்குமா என்று வந்திருக்கிறோம், கிடைக்குமா என்று வந்திருக்கிறோம். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் கிடைக்கும். சோர்ந்து போகாதீர்கள், எதை குறித்து கலங்கி போகாதீர்கள். நான் சொன்னவனமாக வெட்கப்பட்ட இடத்திலே கடவுள் தலை நிமிர வைக்கப் போகின்றார். வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொடுக்க போகிறார். வந்திருக்கிற நம்மை கடவுள் சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, மனநிறைவை கொடுத்து இன்று சபையிலிருந்து சமுதாயத்தை அனுப்ப போகிறார். நாம் கடவுளுடைய பிள்ளைகள். அவரை நம்பிய கடவுள் ஒருபோது கைவிட மாட்டார். ஐயா, வெட்கப்பட விட மாட்டார். விடுவதை போல தோணும், நிச்சயமாக விட மாட்டார். ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, ஏதோ ஒரு நன்மை இருக்கு, ஏதோ ஒரு நன்மையை நாம் பெற போறோம். ஏதோ ஆசீர்வாதம் கெட்ட போது இன்னைக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம எட்டி பிரிக்கிற அளவு கிட்ட வந்து போயிருக்குது. ஆனா ஒருபோது தூர போகாது. கிடைக்காது போல தெரியும், நிச்சயம் கிடைக்கும். நாம் வணங்குகிற ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர், வாழ்வு கொடுக்கிற ஆண்டவர். ஆகவே விசுவாசத்தினால் நிறைவான வாழ்வு, விசுவாசத்தினால் நிலையான வாழ்வு, விசுவாசத்தினால் நினைப்பதற்கு மேலான வாழ்வு, இந்த அனைத்து வாழ்வையும் பெற்று சந்தோஷமாக வாழ இறைவனுக்கு அருள் செய்வாராக. ஆமென்.